டியூப் தமிழ் வணக்கம். ஈரானில் இருந்து இஸ்ரேல் வரை 24 மணி நேரங்களில் நடந்திருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு. எதிரிகளினுடைய பசப்பு வார்த்தைகளை நாங்கள் இனி நம்ப தயாராக இல்லை. அவர்கள் எதையாவது செய்ய விரும்புவார்களாக இருந்தால் அவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை தூக்கி வைத்து செயலில் காட்டட்டும். இல்லையேல் அமெரிக்கர்களுடன் சேர்ந்து வேலை செய்வதும் பேச்சுக்களுக்கு செல்வதும் பயனற்றது என்று ஈரானினுடைய அதி உயர் தலைவர்களில் ஒருவராகிய முகமது பக்கர் கலிபா சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தன்னுடைய பேச்சுவார்த்தை திட்டங்களிலே திடீரென பல புதிய திருத்தங்களை எழுதி இப்பொழுது ஈரானுக்கு அனுப்பி இருக்கின்றது. இது கிடைத்ததா? இதற்கு உள்ளே என்ன இருக்கின்றது? இதற்கு நாங்கள் இணங்குகின்றோமா என்ற 3 கேள்விகளுக்கும் அவர் பதில் தரவில்லை. ஆனால் அங்கு அமெரிக்க அதிபரினால் எழுதப்பட்ட விடயங்கள் அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அமைவாக அவர் மாற்றங்களை செய்திருக்கின்றார். அமெரிக்கா எதையாவது செயல் வடிவில் தராமல் நாங்கள் எழுத்துக்களாலும் வார்த்தைகளாலும் திருப்தி அடைய முடியாது என்று குறிப்பிட்டு இருக்கின்றார். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது அதனுடைய பொருள். கடதாசியில் வரைந்து தருகின்ற சுரைக்காயினால் பசியை போக்க முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும். அமெரிக்க அதிபர் புதிதாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், ஈரான் தன்னுடைய நிதியை, அதாவது ஈரானுடைய சொந்த பணம் உலகின் பல நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கின்றது, அவற்றை விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தது. அது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கவலையும் விரக்தியும் அடைந்திருப்பதாகவும், அந்த பணத்தை விடுவிப்பு செய்தால் ஈரான் அடுத்த கட்ட ஆயுதங்களை உருவாக்கிவிடும் என்று அவர் அச்சமடைகின்றார் என்பதனால் அது குறித்த தன்னுடைய கவலையை அங்கே எழுதியிருக்கின்றார். அணுசக்தி விவகாரத்தில் கடுமையான மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். அதை பேசாமல் அப்படியே விட, நீங்கள் பேசாமல் அப்படியே அதை மேலும் வளர்த்தி செல்ல, அதற்கு பேச்சுவார்த்தைக்கான 60 தினங்கள் துணையாக அமைவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லா திட்டங்களும் தவிடுபொடியான நிலையில் இருக்கின்ற இஸ்ரேல் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக லெபனானில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த 12 மணி நேரங்களுக்கு முன்னதாக லெபனானுடைய லிடானி ஆற்றை கடந்த இஸ்ரேலிய படைகள் இப்பொழுது போஸ்போர்ட் என்கின்ற கோட்டை பகுதியையும் மலை உச்சி பகுதியையும் கைப்பற்றி இருக்கின்றது. இப்பகுதியில் இஸ்ரேல் கொடியையும் ஏற்றி இருக்கின்றது. இதில் இருந்து தென்புற லெபனானை கண்காணிக்க முடியும் என்றும் அது கூறுகின்றது. இது முதல் தடவை அல்ல. 1982 ஆண்டு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பின் பொழுது இந்த இடத்தில் இஸ்ரேலிய படைகள் குடியேறி 2000வது ஆண்டு அங்கிருந்து வெளியேறும் வரை இப்பகுதியை விடாமலே அங்கிருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தன. எனவே பழைய ஆக்கிரமிப்பு இடத்திற்கு இப்பொழுது இஸ்ரேலிய படைகள் வந்திருக்கின்றன. இந்த இடத்திற்கு இஸ்ரேலிய படைகள் வரக்கூடாது என்பது பழைய ஒப்பந்தமாகும். அதை மீறி இப்பொழுது இங்கே இஸ்ரேல் வந்திருப்பதை அமெரிக்காவினாலோ சர்வதேச சமுதாயத்தினாலோ தடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே காசாவிலும் ஈரானிலும் எழுதப்படுகின்ற ஒப்பந்தங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் எவ்வளவு காலத்திற்கு கடைபிடிக்கும் என்பதும், அதற்கு யார் கியரண்டி என்பதும் எதுவும் இல்லாத நிலையில் ஒப்பந்தங்கள் தடுமாறிக்கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. இதனால் தான் ஈரான் மீது அடுத்த கட்ட தாக்குதலை நடத்துவதற்கு இயலாத நிலையில் அமெரிக்க அதிபர் இருக்கின்றார். அடுத்த வாரம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் நடைபெற இருக்கின்ற வாக்களிப்பில் தனக்கு தாக்குதலுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா இல்லையா என்பதையும் அவர் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இவ்வாறான சிக்கல்களில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த சிக்கலை வைத்தே அணுகுண்டை உருவாக்குவதை தடுக்க முடியாத சிக்கலை ஈரான் ஏற்படுத்திவிடும் என்பதனால் அவசரமாக அனுப்பிய புதிய படிவம் தான் இப்பொழுது ஈரானுக்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. லெபனானுடைய கோட்டையை பிடித்த இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் 44 வருடங்களுக்கு பின் மீண்டும் இந்த கோட்டையை பிடித்து கொடியை ஏற்றி இருக்கின்றோம் என்றும், அடுத்த அதிரடியாக லெபனானுடைய ஜஹ்ரானி ஆற்றுக்கு தெற்கே இருக்கின்ற அனைவரும் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும், இப்பகுதியையும் தாங்கள் கைப்பற்ற போகின்றோம் என்றும் அறிவித்திருக்கின்றார். இந்த இடத்தில் தி கமிங் ஸ்ட்ராம் என்கின்ற புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. இது குறித்த செய்தி அடுத்த ஆக்கத்தில் வருகின்றது. ஒரு சிறிய சம்பவம் உலக போரை உருவாக்கலாம், அதற்கான ஆபத்து இங்கே காணப்படுவதாக அது குறிப்பிடுகின்றது. எப்பொழுதுமே ஒரு போரை நமக்கு வெளியே தனியான ஓர் அடைக்கப்பட்ட
மூடப்பட்ட சாடிக்குள் வைத்து அது அங்குதான் நடைபெறுகின்றது என்று நாங்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க முடியாது. அந்த சாடி வெடிக்குமாக இருந்தால் அகில உலகமுமே பற்றி எறிந்துவிடும். இதனால் எந்த ஒரு போரையும் நமக்கு அப்பாற்பட்டது என்று வைக்காமல் உலகம் அதற்குள் அவசரமாக தலையிட வேண்டும். இல்லையேல் உலக யுத்தத்தை தடுப்பதற்கான கால அவகாசம் மிக மிக குறுகிவிட்டது என்று அது கூறுகின்றது. அதற்கான உதாரணங்களில் ஒன்றாக இஸ்ரேலினுடைய இந்த கட்டுமுறிய செயலும் லெபனானில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பும் முக்கியமான உதாரணம் என்றும் கூறப்படுகின்றது. உலகப் போர் வந்தால் ரஷ்யா தோற்று போவதா? கிடையவே கிடையாது. வரலாறு காணாத ராணுவ பயிற்சியை ரஷ்யா எடுத்திருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு தளங்கள், 140க்கும் அதிகமான போர் விமானங்கள், 73 போர் கப்பல்கள், 13 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் இணைந்த பிரம்மாண்டமான பயிற்சி. ரஷ்யாவினுடைய படைத்துறை தலைவர் செர்ஜை ஷியோகு கூறுகின்ற பொழுது, இது கார்ட்போர்ட் சாதனங்கள் அல்ல, இவைகள் அனைத்தும் போருக்கு தயாரான ஆயுதங்களே என்றும் கூறினார். இந்த அணிவகுப்பில் பெலருஸ் நாட்டிற்கு ரஷ்யாவினுடைய அதிரடி அணுகுண்டுகளை வழங்குவது குறித்த ஒரு சிறப்பு பயிற்சியும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க பிரான்சில் உதைபந்தாட்ட ரசிகர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் 6 கார்கள் எரிந்து 2 கடைகள் சேதமடைந்து நாடு முழுவதும் 416 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாரிஸில் மட்டும் 280 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கண்ணீர் புகை அடிக்கப்பட்டிருக்கின்றது. பாரிஸில் உள்ள PSG மைதானத்தில் மட்டும் 40,000 பேர் இறுதி ஆட்டத்தை அகன்ற திரையில் பார்த்ததாக கூறப்படுகின்றது. உதைபந்தாட்டம் முடிவடைந்ததும் பாரிஸில் இப்படியான மோதல்கள் இங்கிலாந்து பாணியில் இங்கும் அரங்கேற ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற ஆண்டு PSG அணி வென்ற பொழுது ஏற்பட்ட மோதலில் 2 பேர் மரணமடைந்து 200 பேர் படுகாயமடைந்தது தெரிந்தது. இந்த ஆண்டும் அதுபோல நடக்கும் என பிரான்ஸ் முழுவதிலும் 22,000 போலீசார் நிறுத்தப்பட்டு பாரிஸில் 8,000 போலீசார் கலவரங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆயினும் அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி பெருங்கலவரங்கள் நடைபெற்றிருக்கின்றது. 6 வாகனங்கள் தீ, 2 கடைகள் எரிந்தன. இங்கிலாந்தினுடைய ஆர்செனல் அணிக்கும் பிரான்சினுடைய PSG அணிக்கும் இடையே நடைபெற்ற மோதல் 1-1 என்கின்ற கோல் கணக்கில் முடிவடைந்து அதன் பின்னர் பெனால்டி தண்ட அடி மூலமாக பிரான்சினுடைய PSG வெற்றி பெற்ற பின்னர் கலவரங்கள் ஏற்பட்டன. சிங்கப்பூரில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற ஆசிய பசிபிக் பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு மாநாட்டில் 44 நாடுகளினுடைய படைத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பேசிய அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட், தென்னாசியாவில் ஒரு சக்தி மிக்க நாடு இந்தியா என்று பேசியிருக்கின்றார். இந்தியா தன்னுடைய எல்லை பகுதிகளை காப்பாற்றுவதில் மிகச்சிறந்த நாடாகவும் மிக சக்தி மிக்க ஆயுதங்களை உருவாக்கி வருகின்ற நாடாகவும் இந்திய ராணுவம் பலமான தொழில்நுட்ப தளவாடங்களுடன் தன்னை நிலைநிறுத்தி வருவதாகவும் தெற்கு ஆசியாவில் சக்தி மிக்க நாடு என்றும் பாராட்டி இருக்கின்றார். ஜெவலின் டேங்கர் எதிர்ப்பு பீரங்கிகளை தம்மோடு இணைந்து இந்தியா செய்து வருகின்றது என்றும் இந்தியாவிற்கு புகழாரம் சூட்டினார். இது டியூப் தமிழனுடைய மாலை நேர செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.